இன்றைக்கும் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தி உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்த என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தையின் வல்லமையானது உமது அன்பு பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவி செல்லட்டும். வார்த்தைக்கு விரோதமாக தடையாக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் கூட நன்றி வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் நம்ம எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 135:6 தமக்கு சித்தமானது எல்லாம் அவர் செய்கிறார். அந்த பின் பகுதியில் தமக்கு சித்தமானது எல்லாம் அவர் செய்கிறார் அப்படி. அதோடு மட்டும் இல்லை, சங்கீதம் 155:6 விவரமாக வாசம்னா, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் அவர் என்றாராம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை எப்போதுமே அது வல்லமை உள்ள வார்த்தை தான். அது உங்களை மாற்றும், உங்கள் குடும்பத்தை மாற்றும், கடின சூழ்நிலையும் கூட தேவனுடைய வார்த்தை மாற்றும் என்பதாக தான் நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டோடைய சித்தம் என்னது அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு முதல் குடும்பத்தை உருவாக்கினார். அந்த முதல் குடும்பத்திற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் கூட அவர் ஆயத்தம் பண்ணின பிறகு அந்த குடும்பத்தை உருவாக்கினார். அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எந்த குறைவில்லாமல் சமாதானமாக இருக்க வேண்டும், குடும்பம் வளரணும், பெருக வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். எதெல்லாம் கர்த்தருக்கு சித்தம் என்று காணப்படுகிறதோ அதெல்லாம் அந்த எதிராகிய பிசாசானவனுக்கு அந்த காரியம் பிடிக்காது. அதனால தான் முதல் குடும்பத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி உருவாக்கின அந்த குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்ததாக நம்ம பார்க்க முடியுது. அந்த முதல் குடும்பத்தில் உள்ள 2 ஆண் மகனுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லாதபடி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை பிசாசு உண்டு பண்ணினது நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். பாருங்க, முதலாவது அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த ஏவாளையும் கூட சர்ப்பம் வஞ்சித்தது என்பதாக பார்க்குறோம். அதனால் பிசாசுக்கு அவங்க இடம் கொடுத்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க என்றது நம்ம நன்றாக தெரியும். அந்த 2 பிள்ளைகளுக்குள்ள சண்டை. ஏன்னா பிசாசு கிரியை செய்யும்போது ஒரு பிள்ளைகளுக்குள்ளே நம்ம பிள்ளைகள் சண்டை போடுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்குள்ளே இருந்து அந்த பிசாசானவன் என்னச்சு தான் கிரியை செய்யுது, அந்த கொலை செய்கிற அளவு வர அந்த பகை என்னச்சது பெரிய பகையாகி பெரிய பிரச்சனையாக ஆகினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்றைக்கு கூட குடும்பத்துக்குள்ளே அநேக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதை தான் விரும்புகிறாரு. ஆனால் எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் அங்கே பிரச்சனை வருது. பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் கூட இல்லையே இல்லை. இங்கே நம்ம எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும்போது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் குடும்பத்தை முதலாவது நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த குடும்பத்துக்குள்ளேயும் கூட பெரிய பிரச்சனை வந்தது. அங்கே அந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அந்த 1 நம்ம வாசித்து பார்த்தோமானால், ஆபிரகாமுக்கு வந்த முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஆதியாகமம் 20:1 நம்ம பார்க்குறோம், கேரார் என்கிற ஒரு பட்டணத்தில் அவர் குடியிருந்தார் என்று பார்க்குறோம். ஆண்டவர் எப்போதெல்லாம் அந்த ஆபிரகாமை அந்த தேசத்துக்கு போ இந்த தேசத்துக்கு போ அப்படிலாம் சொன்னாரோ உடனே கீழ்ப்படிந்து, அந்த தேசத்தை பற்றி முன்னபின்ன தெரியாவிட்டாலும் அதனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு கூட ஆபிரகாமுக்கெல்லாம் தெரியாது. ஆண்டவரை நம்பி விசுவாசித்து
கத்தனமே அவர் தானே நம்ம போக சொல்கிறாரு, அதனால் அந்த தேசத்துக்கு போவோம், அவர் நம்மளை நினச்சிவார், எல்லாம் வழி நடத்துவாருங்கிற ஒரு தைரியம், ஆண்டவரை வச்சு ஒரு நம்பிக்கையில் எப்படி இருந்தாலும் எது இருந்தாலும் ஒன்றும் யோசிக்காமல் ஆபிரகாம் போனதாக நம்ம பார்க்குறோம். இங்கே அவர் கேராரிலே குடியிருக்கிறாரு, ஆபிரகாமும் சாராளும். அங்கே போகும்போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர் சொன்ன இடத்துக்கெலாம் போகும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், இப்படிலாம் அவர் முன்னக்கூட்டி எழுந்துச்சார். எல்லாம் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களெல்லாம் சொல்லி தைரியப்படுத்துகிறாரு. அவர் அந்த தேசத்துக்கு போகும்போது அங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை முதலாவதே சொல்லிட்டா ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிடும், பயம் வந்துடும், அப்படி தானே. அதனால் அவர் நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளையே சொல்லி தான் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது தைரியமாக ஆபிரகாம் நினச்சிதார் வந்துவிட்டார். அந்த நெகட்டிவான காரியத்தை சொல்லியிருந்தா ஆபிரகாம் கூட அவர் சோர்ந்து போயிருக்கலாம், போவதற்கு பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே கர்த்தர் நம்மளை கொண்டு போகிற தேசத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பெருமைப்படுத்துவார், அங்குள்ள எல்லா தேசத்தையும் நமக்கு சொந்தமாக்கி தருவார். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக தான் ஆபிரகாம் கடந்து சென்றிருக்க வேண்டும். இந்த கேராரியில் போகும்போது ஒரு அடுத்த தேசத்துக்கு போகும்போது அங்கே என்ன செய்வாங்கன்னா முதல்ல ராஜாவை போய் பார்க்கணும். அந்த ராஜா அனுமதிச்சா மட்டும்தான் அந்த தேசத்தில் என்ன செய்ய முடியும், குடியிருக்க முடியும். அப்போ இவங்க அபிமெலேக்கு ராஜாவை பார்க்குறாங்க. அந்த ராஜாக்கிட்ட இவங்க போய் நின்ன உடனே ராஜா கேட்குறாரு, எல்லாம் இவங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நினச்சார் கேட்பார். கேட்கும்போது அவங்க சாராளை பற்றி கேட்கும்போது ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, இவன் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாராள்கிட்ட அது உனக்கு யாருன்னு கேட்டால் அது என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொன்னாங்க. ஏற்கனவே ஆபிரகாம் சாராள்கிட்ட சொல்லி வச்சது தான் இது. ஆண்டவர் நம்மளை பரதேசியாக அங்கெங்கெல்லாம் போக சொல்கிறாங்க, எங்கே போனாலும் நான் உன்னைய மனைவின்னு சொல்ல மாட்டேன், உன்னை நான் சகோதரின்னு தான் சொல்லணும், எனக்கு நீ ஒரு தயவு செய்யணும், என்னென்னா நீனும் என்ன செய்யணும், இது எனக்கு சகோதரன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படி சொல்லி தான் அவர் என்ன செய்யறான்னு சொல்லி வச்சுருந்தார். அதனால தான் இந்த ராஜா, இந்த அபிமெலேக்கு ராஜா கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, இது என்னுடைய சகோதரி அப்படின்ட்டு. அந்த சாராள்கிட்ட கேட்கும்போது சாராள், ஆமாம் இது என்னுடைய சகோதரன் அப்படி சொன்ன உடனே இந்த அபிமெலேக்கு ராஜா, அந்த சாராள் மிகவும் அதிக சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தாள் என்று நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருந்ததுனால அந்த ராஜா பார்த்தாரு, இந்த சாராளை நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம அரண்மனைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அங்கே ஆள்விட்டு அனுப்பி அந்த சாராளை நினச்சிதாங்க அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்புறங்க என்ன நினச்சிருப்பார், ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு தான் நம்ம வந்தோம், நம்மளை தப்பு வைப்பதற்காக தான் மனைவின்னு சொன்னால் இங்கே உள்ள ஜனங்கள் மிகவும் பொல்லாதவங்களாக இருக்காங்க, அப்போ என்னையை கொலை செய்துட்டு சாராளை மட்டும் உயிரோடு வச்சுருவாங்க, அதுக்கு பயந்து போய் தான் அவர் சொன்னது சகோதரி அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இப்போ நிலைமை எப்படி மோசமாயிட்டு, அரண்மனைக்கு சாராளை அனுப்பிச்சிட்டு போகிறாங்க, அவளை எப்படியாவது கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு குதிரையிலையோ ரதங்களையோ எப்படியோ அனுப்பிச்சிட்டாங்க, ஆள் அனுப்பி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த சாராளுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், தன் கணவனை விட்டு போகும்போது எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அப்போ ஆபிரகாமை எட்டி பார்த்துருப்பாங்க, பார்த்தா அவங்களால ஆபிரகாமால் ஒரு உதவி கூட எண்ணிச்ச முடியலை, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது அழைச்சிட்டு போனவர் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, அவர் ராஜா, அரசனுக்கு எதிராக எதுவுமே எண்ணிச்ச முடியாது, பேச முடியாது, அரசன் சொன்னது தான், அவர் செய்து தான் சரி. அப்போ அவர் என்ன சொல்கிறான், கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஆபிரகாம் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. சாராள் எட்டி பார்க்கும்போது சாராளுக்கும் அழுக வந்திருக்கும், ஆபிரகாமும் அழுதுருப்பார், அப்படி தானே. அவர் அழுதுட்டு ஒரு உதவியும் எந்த உதவியும் மனைவிக்கு எண்ணிச்ச முடியல, செய்ய முடியல. வேறு யாருன்னா எப்படியாவது சண்டை போட்டாவது விடுதலை ஆகிட்டு வந்துடலாம், ஆனால் அரசன் என்ன செய்ய முடியாது, எதிர்க்கவே முடியலை. அப்போ இவளுடைய பிரச்சனை என்னச்சுது, அது கையை விட்டு வெளியே போன ஒரு பிரச்சனை. சில பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருந்து எழும்பும், சில பிரச்சனை சில குடும்பத்துக்கு எதிராக வெளியே இருந்து என்ன செய்யும், வெளியே வரும். ஆனால் இப்போ இங்கே உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா ரெண்டும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் இது வெளியில் உள்ள ஒரு பிரச்சனை தான். அப்போ இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணதுக்கு ஆபிரகாமால் குடும்ப தலைவனால் முடியாது. ஏன்னா இது கையை விட்டு போன ஒரு காரியம். ஆபிரகாமும் அழுதுகிட்டே தான் என்ன செஞ்சுருப்பாங்க, அது வந்திருப்பாங்க, அப்படி தானே. ஆனால் இரவு முழுவதும் அழுதுருப்பார்.
ஆண்டவரே என் மனைவி நீங்கள் என்ன செஞ்சுடுங்க, பாதுகாத்துக்கிடுங்க அப்படி சொல்லி, எந்த ஒரு பாவமான செயலும் கூட நடக்கக்கூடாது, என்னால் காப்பாற்ற முடியலை, நீங்கள் இந்த தேசத்துக்கு வர சொன்னீங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படி சொல்லி ரொம்ப அழுது ஜெபிச்சிருப்பார். அதே போல் சாராலும் என்ன ஜெபிச்சிருப்பாங்க, இரவு முழுவதுமாக நான் எந்த ஒரு கரைபடாதபடிக்கு என்னை நீங்கள் பரிசுத்தமாக என்ன செஞ்சுக்கிடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி சொல்லி அந்த சாராலும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இந்த என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பிரச்சனையில் அந்த ராஜா ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாவற்றையும் நம்ம உட்கார்றதுலையும் ஆண்டவர் பார்க்குறாரு, நம்ம எழுந்திருக்கிறதுலையும் ஆண்டவர் நினச்சிதான் பார்க்குறாரு, அப்படி தானே. இப்போ ஆபிரகாமுக்கு நடந்த பிரச்சனைலாம் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அபிமெலேக்கு என்ன நோக்கத்துக்காக அந்த சாராளை அழைச்சிட்டு போனார், எப்படியாவது தன்னை மனைவியாக மாற்றிக்கொள்ளணும் இவளை அப்படி சொல்லி தான் கொண்டு போனது, அந்த நோக்கம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த அபிமெலேக்குக்கு பக்கத்தில் நெருங்க விடாதபடி பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, நன்றாக ஒரு தூக்கத்தை என்ன செஞ்சாராம், கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். பாருங்கள், தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொப்பனத்தில் வர்றாரு. சொப்பனத்தில் நீ அழைப்பித்த ஸ்திரீ யார் தெரியுமா, ஒருவனுடைய மனைவி, அந்த ஸ்திரீ நிமித்தமாக நீ நினச்சிதான் நீ செத்தாய் நினச்சதா, அப்படியே ஆண்டு சில காரியத்தை விளக்குதார். அது சகோதரி இல்லை, அது யார், அவளுடைய மனைவி. அந்த மனைவியாக தான் நீ என்ன செஞ்சுருக்கான், இங்கே நீ கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லி சொப்பனத்தில் ஆண்டவர் நினச்சார், உண்மையே சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஒரு பயம். ஏன்னா சில ராஜாக்களை திருத்தவே முடியாது, என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் திருத்த முடியாது. ஆனால் சொப்பனத்தின் மூலமாக அவங்கள நினச்சலாம் திருத்திடலாம். நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம், பார்வோனுக்கு கர்த்தர் எச்சரித்தார். அதே போல் சில நேபுகாத்நேச்சார் ராஜாவை கர்த்தர் நினச்ச சொப்பனத்தில் தான் அவர் எச்சரித்தார். திருத்த முடியாதவர்களை கர்த்தர் சொப்பனத்தை காட்டி நினச்சி வரோம் திருத்துவார் என்பதாக பார்க்குறோம். இங்கே இந்த ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதின்படி தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே அப்படி சொல்லி ஆண்டவர் உண்மையை சொல்லி எல்லாம் விளக்கத்தையும் ஆண்டவர் நினச்சிதாரான் அந்த அபிமெலேக்குக்கு சொல்கிறாரு. அப்போ அருமையாளர்களே, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். ஆனால் அவர் பண்ணுறது ஒரே ஜெபம் தான், வேறு வழியே இல்லை. கையை விட்டு போன காரியம் இனி கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனை ஒரு நல்ல ஒரு விடுதலை, ஒரு தீர்வு காண முடியும். அதனால் பாருங்கள், ஆண்டவரும் அவருக்கு சொப்பனத்தில் எச்சரித்தார். அதே போல் காலையில் அபிமெலேக்கு ராஜா ரொம்ப திகைச்சு அந்த ஊழியக்காரட்டெல்லாம் சொல்கிறாரு, இப்படி ஒரு காரியம் ஆண்டவர் என்னை சொப்பனத்தில் கூப்பிட்டு இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபிரகாமுக்கு காலையிலே விடிய காலத்தில் ஆள் அனுப்பி கூப்பிட்டு விவரத்தெல்லாம் சொல்லி, ஏன் நீ என்கிட்ட போய் சொன்னா அப்படி சொன்னோன்னா, அப்போ உண்மை சொல்லியிருப்பார், நான் சகோதரின்னு சொன்னதுனால தான் உங்கள் மனைவின்னு சொன்னால் கொலை பண்ணிடுவாங்க, அதனால தான் சகோதரின்னு சொன்னேன்ட்டு பாருங்கள். அவர் அந்த சாராலையும் கூட அவர் கண்டிக்கிறாரு, நீ ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நினச்சிதாங்க, உன் மனைவியை நீ என்ன செஞ்சுட்டு போ, நீ அழைச்சிட்டு போ. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தெய்வ சித்தம் தான் வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பிரச்சனை இடையில உருவாகி வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு, கையை விட்டு போன பிரச்சனைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்து விடுதலை பண்ணார். என்னெல்லாமோ ஆபிரகாம் அங்கே ஆட்களை கொஞ்சம் பார்த்துருக்க கூட செய்யலாம், ஆனால் முடியலை. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், முடியாத காரியம். அதுதான் நம்ம கையை விட்டு வெளியே போன காரியம். அந்த காரியத்துக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்து தான் என்ன விடுதலை பண்ணினார் என்று பார்க்குறோம். உங்கள் குடும்பத்துலேயும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எப்படியோ ட்ரை பண்ணி எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படி சொல்லி நீங்கள் பல பிரயாசப்பட்டாலும் அது முடியலை. இந்த ஆபிரகாமுடைய பிரச்சனை அது கையை மட்டும் வெளியே இருந்தது போல் உங்களால் முடியாத காரியமான சூழ்நிலை இப்போ நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன், நான் விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார்கள். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இரண்டாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை. ஆபிரகாமுடைய பிரச்சனை 5 பிரச்சனை.
5 பிரச்சனையிலும் கூட கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து அவரை விடுதலை பண்ணினார் என்று பார்க்குறோம். இப்போது இது 2வது பிரச்சனை பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, இப்போ யாருக்கெல்லாம் வாக்குவாதம் வந்திருக்கு? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இங்கே ஆண்டவர் அழைத்தது யாரை தான் அழைத்தார்? ஆபிரகாமை தான் அழைத்தார். ஆபிரகாம் தான் தனக்கு துணையான சகோதரனாகிய லோத்துவை என்ன செஞ்சாலும் கூட அழைச்சிட்டு போனார். அதனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரோ அதில் ஒரு பங்கு லோத்துக்கும் ஆபிரகாம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். அதனால தான் இவங்க 2 பேருடைய ஆஸ்தி மிகவும் பெருகிற்று என்பதாக அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தை நன்றாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ஆஸ்திகள் என்ன செய்து ரொம்ப பெருகி பெரிய சீமானா என்ன செஞ்சிட்டாங்க, பெருகிட்டாங்க. இவங்களுக்கு பெருகி இருக்கிற ஆடு மாடுகள் இந்த மிருக ஜீவன்கள்லாம் அந்த பூமியில் அவங்க விடுவதற்கு இடமே இல்லை. இடம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்றார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை லோத்துக்கும் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? அவர் கொடுத்தார். இப்போ இவங்க 2 பேருக்கும் இந்த மேய்ப்பர்களுக்கு தான் வாக்குவாதம். அவங்க தன்னுடைய மந்தைகளை மேய்க்க சொல்லும்போது நல்ல ஒரு புல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடத்துல அவங்கவுங்க மந்தைகளை விடுவதற்கு அவங்க போகும்போது இந்த லோத்தினுடைய மேய்ப்பர்களும் ஆபிரகாமுடைய மேய்ப்பரும் என்னுடைய ஆடுகள் தான், நான் என் மந்தையை தாங்க அனுப்புவேன், இதை விடுவேன். அப்படி 2 பேருக்கும் இடம் இல்லாதனால அங்கே என்ன செஞ்சுட்டு பிரச்சனை வந்துச்சு. உடனே இது ஆபிரகாமுக்கு தெரியுது. லோத்தை கூப்பிட்டு ஆபிரகாம் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சகோதரர்களாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருவோம்? 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவோம். முன்னால் இருக்கிற இந்த தேசத்தெல்லாம் நீ பாரு, இந்த இடத்தெல்லாம் நீ பாரு, எது உனக்கு வேணுமோ அதை நீ எண்ணிச்சிக்க, நீ எடுத்துக்க. நீ 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 வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போயிடுறேன், நீ இடதுபுறம் போனால் நான் என்ன செஞ்சிடுவேன்? வலதுபுறம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லோத்துக்கு ஆபிரகாம் நல்லா சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த லோத்து பார்த்தாரு. அங்கே இங்கேமாக இடது பக்கம் அவர் வலது பக்கம் அப்படி எல்லா திசையும் அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது யோர்தான் பக்கத்தில் நல்ல நீர்வளம் மிகுந்த ஒரு இங்கே சோதம் பட்டணத்தை அவர் பார்க்குறாரு. அந்த சோதம் பட்டணம் பார்ப்பதற்கு எப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய தோட்டம் போல். ஆண்டவருடைய தோட்டம் ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்து போல் அந்த பட்டணம் ரொம்ப செழிப்பாக இருந்ததுனால லோத்துக்கு அதை வச்சு ரொம்ப ஆசை வந்துட்டு. ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆபிரகாமுக்கு என்ன விருப்பம், எதுவுமே அவர் சிந்திக்கலை. தன் சுயமாக தன்னுடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செஞ்சணும்? நன்றாக வாழணும். ஆபிரகாமை பற்றி கொஞ்சம் கூட அவர் நினச்சும் பார்க்கல. இந்த செழிப்பான இந்த சோதம் பட்டணம் எனக்கு வேணும்னு சரின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அங்கேயே கொடுத்துட்டு ஆபிரகாம் தனியாக கிழக்கு பகுதியில் அவர் போயிட்டார். லோத்து இப்படி பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் நினச்சி பார்த்துருப்பாரு. நல்ல நீர்வளம் பொருந்திய தேசத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? லோத்து வாங்கிட்டு போயிடுச்சு. அப்போ நமக்கு இனி என்ன அப்படி சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 13:14 ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் என்ன செய்யாத, கவலைப்படாத, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல நின்று வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு 4 திசைகளையும் உன் கண்களால் நீ பாரு. எவ்வளோ தூரம் உன் கண்கள் பார்க்கிறதோ நீ பார்த்த அந்த இடமெல்லாம் அது உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் நினச்சுவேன், நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இருந்த இடத்துல எழும்பி நின்றுட்டு எல்லாம் அப்படியே அவரால் ட்ரை பண்ணி கூட நினச்சலாம் பார்க்கலாம். இப்போ நம்மனா உயர்ந்த ஒரு சேரு உயர்ந்த ஒரு எதையாவது கொண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று பார்த்துருப்போம். அதே போல் ஆபிரகாமும் பார்த்துருக்கலாம். எவ்வளோ தூரம் பார்க்குதோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. அது மட்டும் இல்லை 13:16 கூட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன் சந்ததியை நான் என்னச்சுவேன், இந்த பூமியின் தூளை போல் நான் பெருக பண்ணுவேன். நீ எழுந்து நீ தேசத்தில் நட, எங்கெங்கெல்லாம் நீ நடக்கிறாயோ, எவ்வளோ நீளம் நீ நடக்கிறாயோ, எவ்வளவு அகல நீ நடக்கிறாயோ அம்மட்டும் அந்த எல்லாம் நீ நடந்து திரி, நான் உனக்கு தருவேன், நான் அதை உனக்கு தருவேன் ஆண்டு சொன்னார். பாருங்கள், அந்த லோத்துக்கு விட்டு கொடுத்ததுனால
இப்போ எவ்வளவோ தேசம் எத்தனையோ மடங்கு ஆண்டவர் நினைச்சார். முழு தேசத்தை கொடுத்தது போல் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அந்த லோத்து எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போனாலும் ஆபிரகாமுக்கு நல்ல நீர்வளம் பொருந்திய இடமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு செய்து அந்நிய தேசத்தை அவருக்கு சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்பதாக பார்க்குறோம். இந்த லோத்தினுடைய சந்ததியை நம்ம பார்க்கும்போது லோத்தினுடைய மனைவி உப்பு தூண் ஆளான்னு தான் பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க பிள்ளைகளும் வாழ்க்கையில் நன்றாக இல்லை அப்படி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஏனென்றால் அந்த சோதம் பட்டணம் அங்குள்ள ஜனங்கள் மகா பெரிய பாவிகள் என்று பார்க்குறோம். அதே போல் அந்த லோத்தினுடைய பிள்ளைகளும் சரியாக நினைச்சல அந்த பட்டணத்தில் வளரல. அவங்க சந்ததியும் ஆசீர்வாதமாக இல்லை, லோத்தின் மனைவியும் ஆசீர்வாதமாக இல்லை, நம்ம நல்லாக தெரியும். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியை அந்த ரொம்ப நினச்சிருந்தாராம், ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க சந்ததியாக அவங்க நினச்சாங்க பேரோடும் புகழோடும் அவனுடைய வாழ்க்கை அவ்வளோ செழிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு கூட ஆபிரகாம் சந்ததி மிகவும் ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் லோத்துடைய சந்ததி தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததியாக அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே மாறினதாக நம்ம பார்க்குறோம். அப்போ அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சகோதரர்களுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கணும். சொந்த சகோதரன் மேலே அன்பு செலுத்தாமல் நம்ம யார்ட்டையும் என்ன செய்ய முடியாது, அன்பு செலுத்தவே மாட்டோம். அதனால் சகோதரர்களை நீங்கள் என்ன செய்யணும், அங்கே நீங்கள் ஒருவருக்கு இப்போ உள்ள காலத்தில் பார்க்கும்போது எல்லாம் சொத்து பிரச்சனை, ஒரே நில பிரச்சனை, இதுதான் பாருங்க பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த இடையில அந்த குடும்பத்துக்குள்ளே இறங்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்து ஆபிரகாமை கர்த்தர் என்னச்சுதாராம், ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம சுய சித்தத்தின்படி ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படி சொன்னால் நம்ம கண்ணால் பார்க்குற செழிப்பை வைத்து நம்ம அதுக்கு மதிப்பு போட்டு நம்ம வாங்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இது எப்படின்னு தெரியாது, பார்க்கும்போது நீர்வளமாக தான் இருக்குது, ஆனால் அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு உங்கள் சித்தம்னா அதை தாங்க. அப்போ நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், ஏதோ உங்கள் குடும்பத்தில் ஒரு திருமண காரியங்கள், எந்த ஒரு காரியம் வேலை விஷயமாக எதுவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சித்தமானது எனக்கு நீங்கள் தாருங்க, இதை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உங்கள் சித்தம் எனக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்யட்டும் நடக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் கருத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் சொன்னதை அப்படியே அவர் கீழ்ப்படிந்து அவர் செய்தார். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் ஆண்டவர் நினைச்சார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து அந்த குடும்பத்தை நினைச்சாராம் அவர் பாதுகாத்தார் என்பதாக பார்க்குறோம். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி என்ன பிரச்சனை, அது வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையா அல்லது வெளியிலேருந்து வருகிற பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். ஆண்டவரே, நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் நீங்கள் செய்தீங்க, என் குடும்பத்தில் இன்றைக்கி அப்படி நீங்கள் செய்வதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? எல்லார் கண்களையும் மூடி அவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு குடும்பத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலையும் கூட எவ்வளோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை ஆண்டவரே என் கையை விட்டு அது வெளியே தாண்டி போன ஒரு நிலை, இனி இந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு கண்டிஷனுக்குள்ள தான் நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற பலவீனம், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வியாதி, வறுமை, போராட்டம், கண்ணீர், இப்படி பல பிரச்சனை, இதிலிருந்து நான் வெளியே வந்துடலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் முடியலை ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாமில் முடியாத பிரச்சனையை நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து விடுதலை பண்ணினீர் அல்லவா? இன்றைக்கும் கூட என் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை செய்து எங்களை விடுதலை பண்ண போயதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் கூட நீங்கள் பேசினதற்காக நன்றி ஏசப்பா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஆண்டவரே, அந்த பிள்ளைகளால் ஒரு முடிவு எடுக்க முடியாதபடி கலங்கி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது கூட ஆவியானவரே நீர் இறங்கி பேசினதற்காக நன்றி அப்பா. குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே மகிமின் மேகமாக நீங்கள் இறங்கி வந்துருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உலாவுங்கப்பா, உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. உங்கள் சித்தம் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அதுதானேப்பா. எங்கள் பிள்ளையோட குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் உருவாகட்டுமே ஆண்டவரே. வறுமைகள், தரித்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கடன் பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டுமே ஆண்டவரே.
உங்கள் வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை ஆண்டவரே. உடைய வார்த்தையின் வல்லமையானது இப்போதே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இரவு வேளையில் அன்பு பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ளே ஊடுருவி பாயட்டுமே அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று சொல்லி கலங்கி கண்ணீரோடு நின்ற ஆபிரகாமுக்கு விடுதலை கொடுத்தீங்களே ஆண்டவரே. இன்றைக்கும் கண்ணீரோடு கவலையோடு கூட இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஐயா அழுது புலம்புகிற உமது அன்பு பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள உங்கள் அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை கிரியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆவியானவரே, எல்லா குடும்பத்தையும் உடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டுமே அப்பா. பெரிய காரியங்களை செய்து எங்கள் பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், தலைக்கணுமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமையானது அன்பு பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போகட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டுமே ஆண்டவரே. வறுமை மறையட்டும் ஆண்டவரே, தரித்திரம் மறையட்டுமே ஆண்டவரே. அப்பா, புலம்பன் ஆவிகள் எடுத்து போடுவீராக. ஆவியானவரை அசைவடங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.